என்னத்தை பெற்றிருக்கிறோம்னா விடுதலையை பெற்றிருக்கிறோம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க. தேவனிடத்திலிருந்து வருகிறவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். என்ன ரட்சிப்புன்னா, உன் எல்லா திங்குக்கும் அவர் விடுதலையானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. என் தலைவலிக்கு மட்டுமல்ல, என் குடும்ப கஷ்டத்துக்கு மட்டுமல்ல, என் வியாதிக்கு மட்டுமல்ல, என் சூழ்நிலைக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் என் தேவன் அவர் விடுதலை ஆக்கினவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. இதுல இருந்து விடுதலை ஆக்குற தேவன் என் கையிலேயே பிடிச்சிட்டார். அவர் உன்னை விட்டு விலகுறது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கணும். என்னையே என் தேவன் என்னை கரம் பிடிச்சார், என்னையே என் தேவன் இருக்க அணைத்தார். எதற்கான தேவனத்துல வந்து அநேகர் உன்னை பார்த்து கேட்கலாம், உன் குடும்பத்துல என்ன மாற்றம் இருக்குன்னு. அல்லேலூயா. வீட்டுல யாருக்கும் பிரச்சனை வந்தா கூட பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனை நிமித்தமா உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா, பிரச்சனையை நம்ம நினைப்போம் அவங்களுக்கு வந்ததுனால இப்படி இருக்கு. எக்ஸாம்பிள், உன் கணவனுக்கு திடீர்னு வேலை போகுது, யார் கஷ்டப்படுவா? மனைவி பிள்ளைங்க கஷ்டப்படும். நீங்க நினைப்பீங்க, ஐயோ இந்த ஆள் சரியில்லைப்பா, இந்த ஆள் குடிகாரனாக்குறான், வேலைக்கே போக மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஆனா அந்த பிரச்சனை உன்னை பாதிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, நீ ஏதோ ஒரு குற்றத்தை தேவனுக்கு முன்பாக செய்திருக்கிற. நீங்க தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த காரியத்தை ஆவியானவர் துணை கொண்டு நீங்க காத்துக்கொள்ள என்று தேவ வசனம் நம்மோடு பேசுகிறது. எனக்கு உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இயேசுவிடத்திலிருந்து வந்தீங்களே, இயேசுவிடத்துக்கு வந்திருக்கீங்களே, என்னத்தை பெற்றுக்கொண்டிருக்கீங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசுவிடத்தில் வந்து இதை நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க, இயேசுவிடத்தில் வந்து என்னத்தை பெற்றிருக்கீங்க? சமாதானம். அப்போ ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கும், சமாதானத்தை பெற்றிருப்பீங்க. கரெக்டா? சுகம். அப்போ பலவீனமாக இருந்திருப்போம், சரீரத்தில் வியாதிகள் ஏதாவது இருந்திருக்கும், அந்த வியாதியை கர்த்தர் சுகமாக்கியிருப்பார், சுகத்தை கொடுத்திருப்பார். அடுத்தது வேற ஜீவனை கொடுத்தாரு. யார் அது? வாழ வழி இல்லாத நமக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார்? ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்கறது அல்ல, தெரிஞ்சுக்கங்க. இதுக்காக ஏசப்பாட்ட வந்திருக்கீங்க. கடன் பாரத்தோடு வந்திருப்பீங்க. கடன் சரியானா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? போயிட்டு இருக்கலாமே, ஏன் இங்கே வந்து தங்கியிருப்பீங்க? அப்போ கடன் பாரத்திற்காய் வரல, அது தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் இன்னைக்கு சபைக்கு வருவாங்க, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வாங்க, வியாதியோ வறுமையோ ஏதோ ஒன்று இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்வாங்க, அதோடு சபைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய நீடு என்ன பண்ணப்பட்டுருச்சு, அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இப்போது அவங்களுக்கு என்ன தேவையில்லை, இன்னொன்று தேவையில்லை. அதனால அவங்க கேட்டது அவங்களுக்கு கிடைச்சதுனால அதோட சபை பக்கமே வரமாட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அப்போ ஏதோ ஒரு தேவைக்காக தான் உள்ளே வந்து நிற்கிறீங்களா? அப்போ அந்த தேவை கிடச்சிச்சின்னா திருப்பி நீங்கள் தேவனிடத்தில் வரமாட்டீங்களா? அது முதலாக தெரிஞ்சுக்குங்க. இயேசு இடத்துல வந்து நான் என்னத்தை பெற்றுக்கொண்டேன். நிறைய பேர் கேட்பாங்க, இயேசு இடத்துல போனியே என்ன வாழ்ந்துட்டேன் கேட்பாங்கள்ல. நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறத பார்த்தா போதும், போ நம்ம பழைய கடவுள்லாம் விட்டு வந்து என்னத்தை வாரிக்கிட்ட, என்ன பிரச்சனை, என்ன இருக்கு நல்லது. அப்போ இயேசுவிடத்தில் ஒன்று நமக்கு கிடைக்கிறது, அது என்னன்னு தெரிஞ்சிக்காமே நம்ம உள்ள வந்து உட்காந்து கொண்டிருக்கோம். இயேசு உனக்காய் ஒன்று கொடுத்திருக்கிறார், அது என்னன்னு தெரியாமே நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம்? அவரை ஆராதித்து கொண்டிருக்கோம். அது என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அது நம்ம இடத்துல விலகாதபடி அல்லேலூயா நம்ம காத்துக்கொள்ளணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லு. என்ன தெரியுமா? அது என்னத்தை பெற்றிருக்கிறோம்னா விடுதலையை பெற்றிருக்கிறோம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க. தேவனிடத்திலிருந்து வருகிறவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். என்ன ரட்சிப்புன்னா, உன் எல்லா திங்குக்கும் அவர் விடுதலையானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. என் தலைவலிக்கு மட்டுமல்ல, என் குடும்ப கஷ்டத்துக்கு மட்டுமல்ல, என் வியாதிக்கு மட்டுமல்ல, என் சூழ்நிலைக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் என் தேவன் அவர் விடுதலை ஆக்கினவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்மளை விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். சில நேரங்களில் நீ பாவத்தில் சிக்காதபடி உன்னை விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். ராமேன்னு சொல்லுவேன். சில நேரங்களில் நீ நெருக்கத்தில் மாட்டாதபடி உன்னை விடுதலை ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா தேவன் உன் மேலே வைத்திருக்கிற கிருபை. கிருபைனா என்ன? தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்துறது கிருபை. சொல்லுங்களேன். நீங்க எப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்களோ, திருமணம் நடக்கும்போது சொல்லுவாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் உன்னை கைவிட மாட்டேன்னு. எப்போ அந்த டயலாக் சொன்னாங்களோ அன்னிலேருந்து கைவிட்டவனாக தான் இருப்பான். அல்லேலூயா. ஒய்ஃப் கிட்ட என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் ஆன புதுசில் நான் இன்னைக்கு வரும்போது ஒரு ஃப்ளைட்டில் பார்க்குறேன், லேட் மேரேஜ் போலுக்கு என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் ஆன கப்பல் போலுக்கு ஹனிமூனுக்கு அங்கே வந்திருக்காங்க.
ஃப்ளைட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கையை அப்படியே 2 பேரும் பக்கத்தில் யாருக்கான்னு தெரியல, கையை அப்படி நல்லா போட்டுக்கிட்டு 2 பேரும் கையை பிசைஞ்சுனே இருக்கான். நான் தான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். ஃப்ளைட்டில் 4 மணி நேரம் ட்ராவலு, எங்கே தான் திரும்புறது எனக்குள்ள ஒரு ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ தான் திருமணம் ஆயிருக்கு. அதுவே ஒரு 2 மாதம் கழிச்சு பாருங்க, மனைவி கை பிடிச்சா கூட எல்லாம் இருக்கிறாங்க, கை தொடாது, டீசென்ட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மேக்னெட் மாதிரி இருப்பாங்க. மேக்னெட்டை ஒட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, பிரிஞ்சுன்னு இருப்பாங்க. வடதூரம் வச்சு என்ன ஆகும், அப்படி எகிரின்னு போகும் பார்த்தீங்களா. கணவன் முன்னாடி போனால் மனைவி பின்னாடி வந்து இருக்கும். அது ஒரு 10 அடி தூரத்தில். ஏன்னா என்ன கிடையாது, அங்கே அன்பு போயிடுச்சு. கை பிடிச்சவன் என்ன பண்ணிட்டா, கை விட்டவனாய் மாறுகிறான். நீங்களும் கல்யாணம் ஆன எத்தனை பேர் கல்யாணம் ஆனவங்க? கல்யாணம் ஆகாம குழந்தை பார்த்துருக்காது. ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் எப்படி இருந்திருப்பீங்க சொல்லுங்க. அப்படியே அவரை பார்க்காம இருக்க முடியாது. நாங்கள் எப்போங்க வருங்க வேலையிலேருந்து, உன்னை பார்க்காம இருக்க முடியலங்க. இப்போ எப்போங்க வீட்டிலேருந்து வெளியே போவீங்க? நீங்கள் இருக்க தொல்லையா இருக்குங்க, சொல்கிறோமா இல்லையா? ஆனால் தேவன் பாருங்க, அவர் எப்போ நீ அவரை தேடி அவனை பிடிச்சிட்டியோ, அவனுக்கு அவர் உடும்பு பிடி மாதிரி உன்னை பிடிச்சிடுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன், உன்னை அப்படியே இருக்க பிடிச்சிடுவார். ஏன் பிடிச்சாருன்னு உனக்கு தெரியாது, ஆனால் என் தேவனுக்கு தெரியும் உன்னை ஏன் அவர் கரம் பிடிச்சாருன்னு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். நான் என் விட்டாலே என் தேவன் என்னை விட மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லு, உன்னை ஏசப்பா பிடிச்சிட்டார், இனி விட மாட்டார், நீ செத்த. சொல்லுங்க கைப்பிடிச்சு, நீ ஏசப்பாட மாட்டிக்கிட்ட, அவ்வளோதான் உன் வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமாம், உன் பாவ வாழ்க்கை அவ்வளோதான், உன் நஷ்ட வாழ்க்கை அவ்வளோதான், உன் துன்ப வாழ்க்கை அவ்வளோதான். இனி உன் வாழ்க்கையில் ஒரு ஜீவனை கொடுக்கிற என் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். அப்போ எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கோம் இப்போ சொல்லுங்க. எதுக்கு விடுதலை? அவர் பேரு ரட்சகர். அல்லேலூயா. எதற்காக விடுதலை? எல்லாத்துக்கும் விடுதலை. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஆதாம் செய்த பாவத்திலிருந்து இப்ப செய்யற பாவம் வரையும், ஆதில் இருந்த சாபத்திலிருந்தும் இப்ப இருக்க சாபமும் சரி, ஆதில் இருந்த வியாதியும் சரி, இப்ப இருந்த வியாதியும் சரி, என்னை மாற்றுகிற தேவனா இருக்கிற. அல்லேலூயா. இதுல இருந்து விடுதலை ஆக்குற தேவன் என் கையிலேயே பிடிச்சிட்டார். அவர் உன்னை விட்டு விலகுறது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கணும். என்னையே என் தேவன் என்னை கரம் பிடிச்சார், என்னையே என் தேவன் இருக்க அணைத்தார். எதற்கான தேவனத்துல வந்தேன்? அநேகர் உன்னை பார்த்து கேட்கலாம், உன் குடும்பத்துல என்ன மாற்றம் இருக்குன்னு. அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு விடுதலை இருக்கு, உன் வாழ்க்கையில விடுதலை இருக்கான்னு கேளுங்க. உண்மையாமா உனக்கு ஒரு விடுதலை இருக்கு? நான் அடிக்கடி சொல்லுவேன் விசுவாசிக்கிட்ட, உள்ள ரட்சிக்கப்பட்டவருக்கு ரட்சிக்கப்படாதவங்களுக்கோ கோடிக்கணக்காய் மாளிகை என்ன வேணா இருக்கலாம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவின் கரத்தை பிடித்தவர்கள், உங்க வாழ்க்கையில் என்ன விடுதலை தெரியுங்களா? உன் வீட்டில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அதற்கு ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு இன்னிலேருந்து முடிய ஒரு சொல்யூஷன், அதாவது ஒரு தீர்வு உனக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு கூட ஒரு லேட்டாவது ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனால் புறஜாதர் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், அதற்கு என்ன இருக்காது, தீர்வே இருக்கா. அது கூடயே அவங்க வாழ்ந்து கொண்டே இருக்கும். இப்போ யார் விசேஷம்? பிரச்சனைக்கு தீர்வு உள்ளவர்கள் விசேஷமா? உலகத்தில் இருக்கு இன்பமும் துன்பமும் கலந்துதான் இந்த உலகம். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் என்ன இருக்கும்? கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும். ஆனா அதற்கு தீர்வு இருக்கும். விசுவாசிக்காம சொல்லுவேன், தீர்வே எனக்கு ஆண்டவரே, இந்த பிரச்சனை பல ஆண்டுகளா இருக்கு, எனக்கு இதுக்கு தீர்வே இல்லையா? பல நாட்களா உனக்குள்ள கொஸ்டின் இருக்குன்னா உனக்குள்ள இன்னும் இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். உன்னை உண்மையாகவே உன் கரத்தை என் தேவனாகிய கர்த்தர் இருக்க பிடித்திருக்கிறாருன்னா உன் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கு. விசுவாசிக்கிறாமே சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். கரங்களை தட்டி நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் சொல்ற, பெற்ற இந்த விடுதலை விடாதபடி நீ காத்துக்கொள்ளணும். இதான் வசனம் இன்னைக்கு. நான் விடுதலை பெற்றுட்டேன், நல்லது. நான் விடுதலை பெற்றுட்டேன், நல்லது. அல்லேலூயா. நான் விடுதலை பெற்றுட்டேன், நல்லது. ஆனா இந்த விடுதலை, இந்த ரட்சிப்பை விடாதபடி, அதான் வசனம் சொல்லுது, இந்த விலகாதபடி தேவனிடத்தில் நம்ம கேட்கலாம். கரெக்ட். ஆனா ஏன் இது விலகுதுன்னா, உன் வாழ்க்கையில சத்ருவானவன் இடைப்பட ஆரம்பிப்பான்.
பாவத்தை கொடுப்பான், இச்சையை கொடுப்பான், சாபத்தை கொடுப்பான். அந்த ரட்சிப்பை உன்னை விட்டு விலகுவதற்கு, நீ பெற்ற அந்த கிருபை உன்னை விட்டு விலப்பதற்கு பிசாசு போராடி கொண்டே இருப்பான். நீ நல்லா இருக்கன்னா உன் வாழ்க்கையில் திடீர்னு இன்சிடென்ட் நடக்குதுன்னு பார்த்துக்குங்க. நம்ம திடீர்னு ஒரு அடிப்படுது, திடீர்னு வீட்டில் ஒரு வியாதி வருது, திடீர்னு கடன், திடீர்னு நெருக்கம், ஏதோ ஒன்று இழப்பு, ஏதோ ஒன்று இருக்குன்னா அதுக்கு மிஸ்டேக் வேற யாரும் இல்லை. உன் வீட்டில் யாருக்கோ பிரச்சனை வந்தால் கூட பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனை நிமித்தமாக உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா பிரச்சனை நம்ம நினைப்போம் அவங்களுக்கு வந்ததுனால தான் இப்படி இருக்கு. எக்ஸாம்பிள், உன் கணவனுக்கு திடீர்னு வேலை போகுது, யார் கஷ்டப்படுவா? மனைவி பிள்ளைங்க கஷ்டப்படும். நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ இந்த ஆள் சரியில்லைப்பா, இந்த ஆள் குடிகாரனாக்குறான், வேலைக்கே போக மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஆனா அந்த பிரச்சனை உன்னை பாதிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, நீ ஏதோ ஒரு குற்றத்தை தேவனுக்கு முன்பாக செய்திருக்கிற. சத்ருவானவன் தேவனுடைய கிருபையும் ரட்சிப்பையும் உன்னை விட்டு விலக்குவதற்காக அவன் வகை தேடி இருக்கிறான். இதுக்கு காரணம் யாரு? நம்ம தான். நெஞ்சில் கை சொல்லுங்களேன், எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் நான் தான். சொல்லுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை வருகிறதுனா அதுக்கு காரணம் நான் தான். அதை முதலாவது அக்செப்ட் பண்ணிக்கணும். என் கணவன் சரியில்லை, கணவன் சரியில்லை, நீ தேவனிடத்துல ஒழுங்கா இருந்தீனா, தேவனுக்காய் உண்மையா வாழ்ந்தீனா, தேவனோட பெற்ற ரட்சிப்பை விடாம இருந்தீனா, ஓன் நிமித்தமா உன் கணவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. ஓன் நிமித்தமா உன் பிள்ளைக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். அப்ப நான் எதுல கேப் விட்டுருக்கேன் அதை ஆராய்ங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை ஏன் உங்கள் மத்தியில வருகிறதுன்னா, நீங்க ஏதோ கேப் விட்டுருக்கேன், கத்த சொல்றாரு, ஏப்பா இந்த பிரச்சனை ஒண்ணு, இது ஏதோ கேப் விட்ட, இதை நீ சரி செஞ்சுக்கோ. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுவேமே.